அத்தியாவசிய பொருட்கள்ல இருந்து, அதாவது நம்ம உணவுப் பொருட்கள்ல இருந்து கார் வரைக்கும் இந்த விலைவாசியை வந்து ஜிஎஸ்டி உடைய வரிகளை வந்து ரொம்ப குறைச்சிருக்காங்க. இது நேரடியா பொதுமக்களை போய் சென்றடையும் அப்படின்னு நினைக்கிறேன். 4 ஸ்லாப்பா இருந்த அந்த வரி இது குறைச்சிட்டாங்க. 28% 18% குறைச்சிட்டாங்க. மறுபடியும் வரி வருமானம் அதிகமாகும்னு எப்படி சொல்றீங்க? கூட்டு முயற்சியா பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இந்த தடவை தீபாவளியில வந்து பெரிய மாற்றம் வந்து இருக்கும். பெரிய வால்யூம் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து ஜாஸ்தி. சுதேசி இந்தியாங்கிறது வலியுறுத்தி அது இங்க இருக்கிறவங்களுக்கு மட்டுமல்லாமல் இங்க இருந்து தயாரிக்கப்பட பொருட்கள் வந்து மற்ற நாடுகளுக்கு அந்த விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு வந்து அவங்களை வந்து இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ற மாதிரி தான் வந்து இருக்கும். இந்த தங்க விலை குறையதுக்கான ஏதாவது சாத்தியக்கூறுகள் இருக்கா? ஒரு பொருளாதார நிபுணர்கள் முறையில உங்களுடைய கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாரோட ஆசையா இருக்கலாம். பிரதமர் மோடியை பொறுத்த வரைக்கும் கொலாபரேட், கோஆபரேட், கோஎக்ஸிஸ்ட், இதுதான் அவருடைய தாரக மந்திரம். தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் பொருளாதார நிபுணர் திரு சேகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், சுதந்திர தின உரையின் போது பிரைம் மினிஸ்டர் பிரதம மந்திரி வந்து நரேந்திர மோடி சொன்னாங்க, இந்த மாதிரி தீபாவளி பரிசு மக்களுக்கெல்லாம் காத்துட்டு இருக்கு அப்படின்னு. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் கூட 4 அடுக்குகளாக இருந்த, அதாவது 5, 12, 18, 28 அப்படின்றது 4 அடுக்குகளாக இருந்த ஜிஎஸ்டி வரிமுறையை 2 அடுக்குகளாக குறைச்சாங்க. அதாவது 5, 18 அப்படிங்கிற மாதிரி குறைச்சு, அதனோடு மட்டும் இல்லாமல் விலைவாசியும் குறைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டாங்க. இன்னையிலிருந்து அது இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. ஒரு பொருளாதார நிபுணராக உங்களுடைய கருத்து என்ன சார்? நிச்சயமா இது வரவேற்க வேண்டிய விஷயம். குறிப்பா இது வந்து நவராத்திரியோடைய ஸ்டார்டிங். அது அந்த எதுவுமே ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா அந்த நல்லது வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு. நிச்சயமா வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய உலக அளவுல குளோபல்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு அன்சர்டனிட்டி, நம்ம நாட்டு மேல இருக்கக்கூடிய வல்லரசு நாடுகள் வந்து பார்க்கிற பார்வைகள் எல்லாமே வந்து வேற மாதிரி இருக்கிறதுனால நேத்தே வந்து பிரதம மந்திரி என்ன சொல்றாரு, நாம தன்னிறைவு பெற்ற நாடா இருக்கணும், இங்க வந்து எல்லாருமே வந்து கன்சம்ஷன் வந்து இங்க நிறைய அதிகமா இங்கே நீங்க பண்ணிக்கணும், எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு. அதனுடைய முதல் கட்டம் தான் இந்த ஜிஎஸ்டி. இந்த ஜிஎஸ்டி விலை வந்து குறையும் போது என்ன ஆகுன்னா, நம்ம இப்ப வந்து ரொம்ப வளர்ந்த நாடுகளை சார்ந்து இருக்காம ஏசியா, மற்ற ஆப்பிரிக்கா நாடுகள் இவங்களெல்லாம் வந்து நம்ம வந்து டார்கெட் பண்ணி, ஏன்னா பிரைஸ் வந்து டிராஸ்டிக்கா குறையும் போது மற்ற நாடுகளை வந்து நம்ம வந்து நிச்சயமா வந்து டார்கெட் பண்ணி அதன் மூலமா பொருளாதார வளர்ச்சி காண முடியும். இது ஒரு வரவேற்க வேண்டிய விஷயம். இன்னும் வந்து நிறைய ரிஃபார்ம்ஸ் வந்து நம்ம பொருளாதார முன்னேற்றத்திற்கு அரசாங்கம் கொடுக்கறதுக்கு வரக்கூடிய காலங்கள்ல வந்து அதனுடைய நம்ம எதிர்பார்க்கலாம்ங்கிறது என்னுடைய எண்ணம். ஓகே சார். இப்போ இந்த அத்தியாவசிய பொருட்கள்ல இருந்து, அதாவது நம்ம உணவுப் பொருட்கள்ல இருந்து கார் வரைக்கும் இந்த விலைவாசியை வந்து ஜிஎஸ்டி உடைய வரிகளை வந்து ரொம்ப குறைச்சிருக்காங்க. இது நேரடியா பொதுமக்களை போய் சென்றடையும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா. ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லா பொருட்களையும் நீங்க வாங்கணும்னா பில் வந்து ஜிஎஸ்டில வந்துருது. சிலது வந்து நீங்க ஜிபே பண்ணா கூட வந்து அந்த உற்பத்தி செஞ்சவர் வந்து ஜிஎஸ்டி பே பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து வந்துருது. இந்த ஜிஎஸ்டி வந்து ஒரு கணிசமான அளவு குறையும் போது அதனுடைய எண்ட் ப்ராடக்ட் கன்சியூமர் பிரைஸ் வந்து அது பெரிய அளவுக்கு வந்து ஒரு மாற்றம் இருக்கும். இந்த மாற்றத்தினால என்ன ஆகும்னா கன்சியூமருடைய கன்சம்ஷன் கூடுறது மட்டும் இல்லாமல், இப்போ ஏற்கனவே இந்த கன்சியூமர் அப்ளையன்சஸ்ல டிவியா இருக்கட்டும், ஃப்ரிட்ஜா இருக்கட்டும், இல்ல வந்து ஏசியா இருக்கட்டும், ஒரு காலகட்டத்துல அதாவது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அது லக்ஸரி ப்ராடக்டா இருந்தது. இன்னைக்கு அது வந்து தேவையாயி போச்சு. தேவையான பிறகு நெசசிட்டி ஆயிப்போச்சு. சோ அது வந்து அரசாங்கம் உணர்ந்து செயல்படும் போது இங்க இருக்க லோக்கல் மேனுஃபேக்சரர்ஸ் மட்டுமல்ல, இங்கேயே நீங்க வந்து மேனுஃபேக்சரிங் ஹப்பை வந்து செட் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஆப்பிளுக்கு வந்து இங்கேயே வந்து ஃபாக்ஸ்கான் நிறுவனம் வந்து இங்கே தயார் பண்ணி அவங்க ஏற்றுமதி பண்றாங்க. அந்த மாதிரி வெளிநாட்டு நிறுவனங்களை வந்து ஊக்கப்படுத்தி இங்க அது அவங்களுக்கு உண்டான மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை செட் பண்ணி கொடுக்கும் பொழுது டெக்னாலஜி, இங்க இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு
பிளஸ் இதன் மூலமா உற்பத்தியை வந்து பெருக்கும் போது எக்ஸ்போர்ட், ஏன்னா அவங்களுடைய ப்ராடக்ட் ஆல்ரெடி வந்து Correct. மார்க்கெட்ல எஸ்டாப்ளிஷ்டு. ஸோ இதனால எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டும் கூடுறது மட்டும் இல்லாமல் லோக்கல் மார்க்கெட்ல பிரைஸ் நல்ல கணிசமா வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நிச்சயமா இதனுடைய எஃபெக்ட் பாத்தீங்கன்னா அவர் சொன்னது போல இந்த தீபாவளி சீசன்ல அதனுடைய பிரதிபலிப்பு நிச்சயமா இருக்கும். அதாவது போன ஆகஸ்ட்ல வந்து ஜிஎஸ்டி வருவாய் வந்து 1,86,000 இருந்திருக்கு. இந்த மாசம் அவங்க இந்த மாசம் இல்லைன்னா கூட இந்த தீபாவளி சீசன் முடிகிற நேரத்துல ஜிஎஸ்டியோடைய வருவாய் வந்து 2 லட்சம் கோடி வருங்கிறத அவங்க எதிர்பார்க்கறாங்க. நிச்சயமா அது அடையிறது ஒண்ணும் பெரிய தூரம் இல்லை. எப்படி சார்? ஏன்னா ஏற்கனவே 4 ஸ்லாப்பா இருந்த அந்த வரி இதை குறைச்சிட்டாங்க. 28% இருந்து 18% குறைச்சிட்டாங்க. மறுபடியும் வரி வருமானம் அதிகமாகும்னு எப்படி சொல்றீங்க? வால்யூம், அதாவது இப்ப நீங்க வந்து ஒரு ஏசி வாங்கலான்ற இடத்துல, சரி தீபாவளி தானே நம்ம பையனுக்கும் சேர்த்து படிக்கிறதுக்காக இன்னொரு ஏசி வாங்கலாம். உங்க கன்சம்ஷனுடைய திங்கிங் வந்து கூடுது. ஒரு ஏசி வாங்க வேண்டிய இடத்துல 2 ஏசி வாங்கிக்கலாம், பிரைஸ் கம்மியா தான் இருக்கு, அவனும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு அது நெசசிட்டியும் வருது. பிரைஸும் கம்மியாகும் போது அதனுடைய ஒரு பொருள் வாங்க வேண்டிய இடத்துல 2 பொருள் வாங்குறீங்க. முன்னாடினா அதிக விலை ஜாஸ்தியா இருக்கு, அதனால அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போட்ட விஷயங்கள்லாம் இப்போ வந்து சாத்தியமாகும். இந்த ஃபெஸ்டிவல்ல வந்து நிச்சயமா அது மட்டுமல்ல, இப்போ வந்து இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல இந்த ஜிஎஸ்டி பிரைஸ் ஒண்ணு பிளஸ் வந்து மேனுஃபேக்சர்ஸும் வந்து, ஏன்னா வந்து எல்லாருமே வந்து இப்போ வந்து இந்த ஒரு கட்டத்தை வந்து இந்தியா வந்து நாங்க தன்னிறைவு பெற்ற நாடாக வந்து உலக மக்களுக்கு ஓங்கி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்துல இருக்காங்க. அதனால வந்து நிச்சயமா டாடா போன்ற நிறுவனங்கள், மகேந்திரா போன்ற நிறுவனங்கள், பெரிய பெரிய கார் மேனுஃபேக்சரா இருக்கட்டும், இல்ல பெரிய பெரிய கன்சியூமர் அப்ளையன்சஸ் மேனுஃபேக்சரா இருக்கட்டும், ஜவுளித்துறையில இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இது ஒரு கூட்டு முயற்சியா பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இந்த தடவை தீபாவளியில வந்து பெரிய மாற்றம் வந்து இருக்கும். பெரிய வால்யூம் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து ஜாஸ்தியாகும். சார், நேத்து பிரதமர் பேசும்போது கூட சொன்னாரு, தன்னுடைய 19 நிமிட உரையில கூட சுதேசி இந்தியா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து உபயோகப்படுத்தி இனிமேல் வந்து அந்த நடைமுறையை நம்ம மறுபடியும் கொண்டு வரணும். அதாவது மேக் இந்தியா மேட் இந்தியா அப்படிங்கிற மாதிரி மேக் இன் இந்தியாங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப வலியுறுத்துறாரு சார். என்ன காரணம்? இது காலத்தின் கட்டாயம். அதாவது காலத்தின் கட்டாயம் போது இப்ப நம்ம வந்து ஒரு காலத்துல வரைக்கும் நம்ம இங்க வந்து அந்த சுதேசிங்கிறது ஒரு ரொம்ப வலியுறுத்தி பேசப்பட்ட சுதந்திர டைம்ல, அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம யங்ஸ்டர்ஸ் பசங்க எல்லாருமே வந்து வெளிநாடுகளுக்கு போகும்போது அதனுடைய மோகம் வந்து ஜாஸ்தியா இருந்தது. அது வந்து இப்போ வந்து அதனுடைய அந்த செட்டப் வந்து மாறிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்திலேயே ட்ரம்ப் எடுக்கக்கூடிய சில அதிரடி முடிவுகள் வந்து படித்த இந்தியர்களே வந்து சிந்திக்க வைக்கிற ஒரு சூழல் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த வந்து காலத்தின் கட்டாயம், நீங்க வந்து இந்தியாவை நோக்கி வர்றதுக்கு நிச்சயமா அடுத்த பிளாட்ஃபார்ம் எல்லாம் வந்து ரிஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து ஓபன் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இங்க வந்து இது ஒரு பெரிய சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் ஹப்பா வந்து இந்தியா மாறுறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால வரக்கூடிய காலங்கள் பாத்தீங்கன்னா இந்த சுதேசி இந்தியாங்கிறது வலியுறுத்தி அது இங்க இருக்கிறவங்களுக்கு மட்டுமல்லாமல் இங்க இருந்து தயாரிக்கப்பட பொருட்கள் வந்து மற்ற நாடுகளுக்கு அந்த விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு வந்து அவங்களை வந்து இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ற மாதிரி தான் வந்து இருக்கும். அது அந்த சிச்சுவேஷன் வரும்போது அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப டிமாண்டிங்கா இருக்க மாட்டோம். நாம வந்து நம்ம ஒரு ஒருங்கிணைந்து செயல்படுறதும் ஒருங்கிணைந்து ஒரு பொருளாதாரத்தோட வந்து டிராவல் பண்றதுதான் வந்து நம்ம விரும்புறோம். நாம வந்து நான் தான் ஒரு வல்லரசு அப்படின்னு நம்ம வந்து எந்த கட்டத்திலையும் வந்து நம்ம வந்து அவ்வளவு இதுவா சொன்னது இல்லை. எங்களை வந்து வாழ விடுங்க அப்படிங்கறதுதான் இதனுடைய அர்த்தம். எங்களை வந்து கீழ்த்தாழ்ந்து பார்க்காதீங்க. நாங்களும் நாலேஜ்லயும் ஸ்கில் லெவல்லையும் சரி எங்களுக்குன்னு உண்டான ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. அதை வந்து எந்த விதத்திலையும் நாங்க வந்து விட்டு கொடுக்க தயாரா இல்லை அப்படிங்கிறது தான் அவர் சொல்லக்கூடிய அந்த சமிக்கை. இது ஒவ்வொரு இந்தியர்களுக்கும் வந்து ரொம்ப ஆழமா வந்து பதிஞ்சிருக்கு. இப்ப அதனுடைய வேகம் பாத்தீங்கன்னா எல்லா லெவல்லையுமே ஒரு எந்த ஒரு ஸ்பிரிட்டா இருந்தாலும் ஒரு இந்தியன் அப்படிங்கிற அந்த ஸ்பிரிட் வந்து பிரைடு கிடைக்குது. உலக அளவுல நம்ம இந்தியன் அப்படின்னா நமக்கு இப்போ வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்குது அப்படின்னா நிச்சயமா பிரதமர் மோடியோடைய முயற்சி, அவருடைய வெளிநாட்டு பயணம், அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள், அந்த ராஜரீதிய உறவுகள், அது இன்னைக்கு வந்து நம்ம அமெரிக்காவோட வந்து எதையும் நம்ம வந்து அகேன்ஸ்டா எதுவுமே சொல்லவே இல்லை. அதையும் வந்து எதிர்கொள்றதுக்கு நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம தயாராகிட்டோம். அதனுடைய முதல் ஸ்டெப் தான் சுதேசி அப்படிங்கிறது. அதை நம்ம வந்து புரிய வைக்கிறதுக்காக தான் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. நிச்சயமா அது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு இம்பாக்ட் தான் வந்து ஏற்படுத்தும். சார், ஒரு பொருளாதாரத்துல நீங்க வந்து ஒரு கொஞ்சம் நிபுணத்துவம் வாய்ந்த உங்ககிட்ட இந்த கேள்வி கரெக்டா நினைக்கிறேன் சார். பிரதமர் இந்த சுதேசி இயக்கம், மேக் இந்தியாங்கிற இதெல்லாம் கொண்டு வர்றாரு. இது நம்ம இந்திய ஜனத்தொகை கிட்டத்தட்ட ஒரு 150 கோடி மக்கள் கொண்ட இந்த நாடு. இது நமக்கு சாத்தியப்படுமா சார்?
நிச்சயமா சாத்தியப்படும். ஏன்னா இது நமக்கு வந்து மக்கள் நம்ம வந்து ஹியூமன் கேபிட்டல் வந்து வரக்கூடிய காலங்கள்ல அரசாங்கமே வந்து நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. ஸ்பெண்ட் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. அரசாங்கமே இப்போ உணர்ந்திருக்காங்க. நிறைய R&D வந்து கொண்டு வரணும். நிறைய அதன் மூலமா வந்து சுதேசிங்கிற ஒரு இது மட்டுமல்ல, நம்ம இந்தியா வந்து மற்ற நாடுகளுக்கு ஒரு டெக்னாலஜியா இருக்கட்டும், இல்ல வந்து வேற ஏதாவது சப்போர்ட்டா இருக்கட்டும், இல்ல டிஃபென்ஸ் எல்லாம் இப்ப எக்ஸ்போர்ட் ஆக போகுது. ம். டிஃபென்ஸ் காரிடார்னு ஓபன் பண்ணி அதுக்கு நிறைய வந்து ரிலாக்ஸேஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. சோ இப்ப நம்ம நம்ம அதை வந்து ஏற்கனவே இப்ப நிரூபிச்சிட்டோம். இப்ப நம்ம இந்திய மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு அபிமானமும் நல்ல ஒரு நம்பிக்கையும் வந்து இருக்கு. சோ வரக்கூடிய காலங்கள்ல டிஃபென்ஸ்ல மட்டும் நாம வந்து ஒரு சேஃப்டி மட்டும் கிடையாது, மற்ற நாடுகளுக்கு நாங்க வந்து அந்த டெக்னாலஜி கொடுக்க தயாரா இருக்கிறோம். அதுக்கு உண்டான பிரைஸ கொடுக்கறதா இருந்தா, அதே போல இஸ்ரோ அதை வந்து வெளிநாட்டுக்கு ஸ்பேஸ் டெக்னாலஜி அனுப்புறதா இருக்கட்டும். நாம வந்து ஒரு பிரதமர் மோடியை பொறுத்த வரைக்கும் கொலாபரேட், கோஆபரேட், கோஎக்ஸிஸ்ட். இதுதான் அவருடைய தாரக மந்திரம். பாட்டம் லைன்ல இருக்கிறது. நான் என்னோட கொலாபரேட் பண்ணு, ம். 2 பேரும் கோஆபரேட் பண்ணுவோம். 2 பேரும் நம்ம வந்து ஒரு வளருவோம். 2 பேரும் சேர்ந்து ஒரு வளருவோம். வின்-வின் சிச்சுவேஷன் வின் மாதிரி. வின் சிச்சுவேஷன். இதுதான் வந்து இந்தியர்களுடைய எண்ணமாவும் வந்து இருக்குது. நாம யாருடையும் வந்து இதுவரைக்கும் நாம பாத்தீங்கன்னா நம்ம ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த கண்ட்ரியும் போய் நாம வந்து இன்வைட் பண்ணி அவங்களை ஆக்கிரமிச்சு அதுதான் எங்களுது அப்படின்னு நம்ம இதுவரைக்கும் நம்ம செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம முயற்சி ஆமா ஆமா நம்ம செல்ஃப் டெவலப்மெண்ட். அதுக்கு இப்ப வந்து இளைஞர்களுக்கு சக்திக்கு வந்து நிறைய அவங்களுக்கு வந்து அறிவுத்திறன் சார்ந்த நிறைய வந்து டெக்னாலஜிஸ், நிறைய ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் அது சார்ந்த நிறைய ரிஃபார்ம்ஸ் எல்லாம் வரும்பொழுது நிச்சயமா இந்த ஜிஎஸ்டி வந்து இது முதல் ஸ்டெப் தான் என்னுடைய பொறுத்த வரைக்கும். இதுல இன்னும் ரிஃபார்ம் வரும்போது எல்லாரையும் இணைக்கிற மாதிரியும் எல்லாரும் வரிக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னாலே உங்களுக்கு வால்யூமும் கூடும், வரியோடைய கலெக்ஷனும் கூடும். நாடு வந்து நிச்சயமா வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து வளர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சார், ஒரு சாதாரண பொதுமக்களோட என்னமா இருக்கும்னா சார், இந்த மாதிரி ஒரு பெட்ரோல் விலையா இருக்கட்டும், தங்க விலையா இருக்கட்டும், விலை உயர்ந்துச்சு அப்படின்னா அந்த வியாபாரிகளும் அந்த மற்ற வணிகர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா உடனடியா அந்த விலைவாசியை உயர்த்திடுவாங்க. ஆனா இப்ப வந்து ஜிஎஸ்டில மறுசீரமைப்பு கொண்டு வந்து நிறைய விலைகளை குறைச்சிருக்கிறாங்க. இது வந்து உடனடியாக அந்த குறைப்பு வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு பொதுமக்களிடம். நிச்சயமா வரணுங்கிறது தான் பினான்ஸ் மினிஸ்ட்ரியோடைய ஒரு டைரக்ஷன். அப்படி இம்ப்ளிமெண்டேஷன் ஆகல அப்படின்னா நீங்க தகுந்த புகாரை வந்து அளிக்கலாம் அப்படிங்கிறது அதுக்கு உண்டான டோல் ஃப்ரீ நம்பர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த பில்லை நீங்க வாங்கி பார்க்கும்போது அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கா அப்படிங்கறத நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம். வரலைன்னா நீங்க புகார் பண்ணலாம். அதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி வந்து பண்ணிருக்காங்க. இது என்ன அது என்னென்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் சொல்ல முடியுமா சார்? நிச்சயமா இப்ப நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜவுளி ஒரு கார்மெண்ட்ஸ்க்கு இப்ப நீங்க இந்த நவராத்திரி ஃபெஸ்டிவலா இருக்கட்டும் இல்ல தீபாவளி ஃபெஸ்டிவலை ஒட்டி நீங்க வந்து உங்க பர்ச்சேஸ் வந்து பொதுவா கார்மெண்ட்ஸ் தான். ஏன்னா அடுத்து தீபாவளி வரனால கார்மெண்ட்ஸ், அதுக்கு அடுத்ததான் நீங்க கிராக்கர்ஸ் ஸ்வீட்ஸுக்கு போவீங்க. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கார்மெண்ட்ஸ், புது துணிகள் வாங்க. அதுலயே நீங்க பில்லுல வந்து நீங்க வந்து ஒவ்வொரு கடையிலையும் வந்து வாங்கும் பொழுது சப்போஸ் அந்த கார்மெண்ட்ஸுக்கு உண்டானது வந்து 5% வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா இப்பெல்லாம் ஜிஎஸ்டி பிரிச்சு காமிக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அந்த 5% வந்து மேல இருக்கு அப்படின்னா உடனடியாகவே வந்து நீங்க வந்து அதுக்கு உண்டான கம்ப்ளைண்ட் நம்பர் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் நம்பருக்கு நீங்க வந்து புகார் தெரிவிக்கலாம். இல்ல அந்த அந்த பர்டிகுலர் ஜிஎஸ்டி கவுன்சில் அந்த ஆபீஸுக்கு வந்து நீங்க கம்ப்ளைண்ட் வந்து தெரிவிக்கலாம். இல்ல அந்த கம்ப்ளைண்ட் தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அந்த கடையில இருக்கிற உரிமையாளரை இந்த மாதிரி இருக்க என்னன்றது கேட்டா அவரே அதை நிவர்த்தி பண்ணி கொடுத்துட்டாருன்னா வேலை முடிஞ்சு போச்சு. நீங்க கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்க வேண்டிய அவசியம். கம்ப்ளைண்ட் எப்ப கொடுக்கணும், எதுவுமே நடக்காத பட்சத்துலதான் உடனே உங்களுக்கு நிவாரணம் கிடைச்சிருச்சு அப்படின்னா நிச்சயமா வந்து சொல்யூஷன் அங்கேயே கிடைச்சிரும். எனக்கு தெரிஞ்சு அதுல வந்து அதுல வந்து ஒரு சேலஞ்ச் இருக்காதுங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து. அதனால வந்து அதை வந்து பெரிய மனசுல வந்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு தடையும் பில்ல செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா பில்ல வந்து செக் பண்ண வேண்டிய ஒவ்வொரு கன்சியூமருடைய கட்டாயம் அது. சார், ஒரு சாதாரண பொதுமக்களா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன் சார். இப்போ ஏற்கனவே நான் ஒரு கடைக்கு இப்போ போறேன். இன்னையில இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிடுத்து. நான் கடைக்கு போறேன். அந்த ஒரு பொருள் வாங்குறேன். அது முதல்ல வாங்கும்போது அதனுடைய விலை வந்து 28% இருந்திருக்கும். இப்போ 18% கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வாங்கும்போது அவர் ஏற்கனவே நான் பழைய 28% நான் அந்த பொருளை வாங்கிட்டேன். இப்போ உங்களுக்கு நான் அந்த விலை அந்த ஜிஎஸ்டி எல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்றது? இது வந்து 2 வகையா நீங்க அணுகுமுறை பண்ணலாம். ஒண்ணு வந்து இப்போ ஒரு பழைய ரேட்டு தான் போட்டுட்டாரு அப்படின்னா பழைய ரேட்டை போட்டுட்டு அவர் பில்லை கொடுக்குறாரு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க கம்ப்ளைண்டா வந்து ஃபைல் பண்ண. இல்ல சார் இதுல வந்து மாறி இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, மாறி இருக்குன்னு சொன்னா கூட இல்ல நான் வந்து வாங்கினது இன்புட் என்னுடைய காஸ்ட் வந்து இந்த பர்சன்டேஜ்ல வந்து வாங்கியிருக்கு, அதனாலதான் நாங்க வந்து இந்த பர்சன்டேஜ்ல போட்டிருக்கோம், எனக்கு வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவர் சொல்றாருன்னா
நீங்க அவர்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்றதை தவிர்த்துட்டு இந்த பில் இந்த டேட்ல வந்து பண்ணிருக்குங்கிறத அந்த கன்சியூமர் ஃபோரம்ன்ற பக்கத்துல இருக்க டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் ஃபோரத்துல நீங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். அதுக்கு உண்டான நிவாரணம் வந்து உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். உடனே அக்ராஸ் த கவுண்டர் வந்து கிடைக்காது. இது வந்து இது ரேர் கேஸா நடக்கும். என்னன்னா எதாவது ஒரு 10 to 15% இந்த கேசஸ் நீங்க சொல்ற மாதிரி வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதை தவிர்க்கணும் அப்படின்னா ஒண்ணு நீங்க வந்து அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி சொல்லி பார்க்கணும். இல்ல இதுக்கு உண்டான மெஷர்ஸ் வந்து எடுக்கணும். அந்த மெஷர்ஸ்ங்கிறது கன்சியூமர் ஃபோரம் வழியாவும் எடுக்கலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸோடைய வெப்சைட் போர்ட்டல்ல போயிட்டு நீங்க வந்து இந்த பில்லை இந்த டேட்ல பர்ச்சேஸ் பண்ண இந்த கடையில வாங்கினேன்னா உங்களுக்கு உடனடியாவே வந்து ரிப்ளை வந்துடும். அதுக்கு உண்டான நிவாரணங்கள் வந்து கிடைச்சிடும். அதனால வந்து அந்த அளவுக்கு வந்து இப்ப டெக்னாலஜி வந்து வளர்ந்துருக்கு. ஆனா வந்து இந்த உடனடியான்னு நான் சொல்றது என்னன்னா அந்த பீரியட் ஆஃப் ப்ராசஸ்ங்கிறது மேபி ஒரு 45 டேஸா இருக்கலாம், இல்ல 60 டேஸ், மேக்ஸிமம் 90 டேஸுக்குள்ள அதுக்கு உண்டான பதில் எல்லாமே நிவாரணத்தோட உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ இது என்னுடைய ஒரு பார்வை. அது மட்டும் இல்லாமல் இதுக்காக வந்து ஒரு பெரிய அளவுக்கு இது வந்து ஆரம்ப கட்டத்துல இருக்கிறனால ஒரு சேலஞ்ச் எல்லாருக்குமே, எல்லா கடையில இருக்கிறவங்களுக்கும் சரி, நீங்க சொன்ன மாதிரி அந்த வந்து வெவ்வேறு ரேட்ல வந்து இன்புட் எடுத்திருப்பாங்க. ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சம் சேலஞ்ச் இருக்கும். அவங்களுடைய அக்கௌண்டிங் டீம் எல்லாருமே வந்து உட்கார்ந்து அதை அனுசரிச்சு அதுக்கு உண்டானது ப்ரொவிஷனை கொடுத்துதான் வந்து பண்ணணும். அப்படி பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு சேலஞ்சஸ் வந்து இருக்கும். அந்த சேலஞ்சஸ் சரியான முறையில கஸ்டமர் ஹேண்டில் பண்ணாருன்னா நிவாரணம் நிச்சயமாக கிடைக்கும். சரி சார், பிரதம மந்திரியும் நிதி அமைச்சரும் வந்து எனக்கு ஒரு பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வரி விலக்கு வந்து வரியை சீரமைப்பு செய்து குறைச்சு கொடுத்துருக்காங்க. அந்த ரேட்ல வாங்கத்தான் நான் விருப்பப்படுவேன். அப்படி என்னை ஒருத்தர் ஒரு வியாபாரி வந்து என்னை ஏமாத்துறாரு அப்படின்னா எளிமையான முறையில யாரை அணுகணும் சார்? இப்ப இந்த ஜிஎஸ்டி அமுல்படுத்தின பிறகு ஒவ்வொரு கடையும் வந்து அதை வந்து கம்பல்சரி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ன்றது கொண்டு வந்திருக்காங்க. அதுல சப்போஸ் நீங்க வாங்குற பில்லுல வந்து ஒரு சரியான வந்து உங்களுக்கு கன்வின்சிங்கா இல்லை அப்படின்னா நிச்சயமா வந்து புகார் அளிக்கிறதுக்கும் வசதி கொடுத்திருக்காங்க. அதனுடைய தொலைபேசி எண் நான் சொல்றேன். அதாவது கன்சியூமர் ஹெல்ப்லைன் .go.in டைரக்டா வெப்சைட் வழியா நீங்க கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இது தேசிய நுகர்வோர் உதவி மையம். அதே போல டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்திருக்காங்க 1800114000. இது டோல் ஃப்ரீ நம்பர்ல நீங்க போன் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பில்ல சொல்லணும், பர்ச்சேஸ் பண்ண டேட் சொல்லணும், அமௌண்ட் சொல்லணும், அதுல என்ன டாக்ஸ் போட்டிருக்காங்க, என்ன டாக்ஸ் வந்து போட்டிருக்கணும் அப்படிங்கறத நீங்க சொல்லலாம். இது ஐவிஆர்எஸ் மூலமா நம்ம இது ஆமா, இது ஐவிஆர். அதே வந்து உங்களுக்கு பர்சன், அதாவது கன்சர்ன் பர்சனே வந்து உங்க கம்ப்ளைண்ட நேரடியா எடுத்துக்குவாங்க. 1915 அதாவது சிறப்பு பிரிவு 1915 டைரக்டா நீங்க போன் பண்ணி ஜிஎஸ்டி தொடர்பா ஏதாவது ஜிஎஸ்டி 1915 நீங்க இது சிம்பிளா நீங்க பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லையா நீங்க வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா, குறுஞ்செய்தி அதாவது எஸ்எம்எஸ் செல்போன்ல இருந்தே நீங்க அனுப்பலாம். 14404 என்ற எண்ணுக்கு வந்து நீங்க குறுஞ்செய்தி 14404. சோ அந்த எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்பிச்சீங்க அப்படின்னா உடனே வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துடும். அந்த என்ன ஸ்டேஜ்ல இருக்குங்கிறத உங்களுக்கு அதனுடைய ஸ்டெப் சம்பந்தப்பட்டவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறது. ஆமா. ஆனா இது வந்து ஒரு ப்ராசஸ். அந்த கன்சியூமர் வந்து ஜெனுவின் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா ஜெனுவின் இல்லை அப்படின்னா அவருக்கு மட்டும் நேரம் விரயம் இல்லை, அதை விசாரிக்கிறவங்களுக்கும் வந்து இது வந்து ஒரு தேவையற்ற ஒரு வேலையா வந்து அமைஞ்சிடும். அதனால ஜெனுவினா இருக்கும்போது உங்களுக்கு நிவாரணம் நிச்சயம் கிடைக்கும். கடையில இருந்தே கூப்பிட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சோ அது மாதிரி இந்த கன்சியூமர் வந்து ஒரு பொறுப்புணர்ந்து செயல்படணுங்கிறது என்னுடைய கருத்தாகும். சரி சார். சார், இப்போ வந்து இந்த வரி சீரமைப்புல சிலர் சொல்றாங்க 2 அடுக்கு இல்லாம ஒரே அடுக்கா இருந்தா ரொம்ப வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. அதுக்கான நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள்லாம் இருக்கா சார்? அது காலப்போக்கில் மாறும். பட் இப்போதைக்கு வந்து இதுவே வந்து ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் தான் கிடைக்கும். நிச்சயமா வந்து வரக்கூடிய அடுத்த, அதாவது நம்மளுடைய நெக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல வந்து இதுல வந்து மறுசீரமைப்பும் ஜிஎஸ்டி கவுன்சில்ல வந்து பேசும்பொழுது அதுக்கு அவர்களுக்கு உண்டான அந்த டிஸ்கஷன் பாயிண்ட்ல வந்து வரும்பொழுது அந்த பல நாடுகள்ல, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஏசியால இருக்கக்கூடிய சிங்கப்பூர், மற்ற நாடுகள்ல எல்லாம் யுஏஇ அரபு எமிரேட்ஸ்ல எல்லாம் வந்து ஒரு ஸ்லாப் தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து கொண்டு வரதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது கொண்டு வர சமயத்துல இப்ப வந்து நீங்க ஜிபே வழியா பண்றதுக்கெல்லாம் எதுவும் டாக்ஸ் கிடையாது. நீங்க ஜிபே வழியா ஒரு 50,000 ஒரு ஏதோ ஒரு பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னா அது டாக்ஸ் இல்லாம தான் வருது. இன்னைக்கும் வந்து டாக்ஸ் இல்லாம ஒரு நான் அக்கௌண்டிங் ரிப்போர்ட்டிங்கே ஆகாம நடக்கக்கூடிய டிரான்சாக்சன் நடந்துகிட்டு தான் இருக்கு. அது சிறு தொழில் அந்த வணிகர்களை வந்து ஸ்பாயில் பண்ணாம இருக்கிறதுக்கும் அவர்களுடைய வணிகத்தை ஊக்குவிக்கிற வகையில வந்து அரசாங்கம் அதை பண்ணிட்டு இருக்காங்க. வரக்கூடிய காலங்கள்ல அந்த டிரான்சாக்சனுக்கும் சரி அதுல இருந்து ஒரு ஸ்மால் போர்ஷன் ஆஃப் வரியை வந்து போட்டுட்டாங்க அப்படின்னா உங்களுக்கும் சேஃப்டி, நாளைக்கு வந்து பில்லும் இருக்கும்,
அந்த கம்பெனி கொடுத்த கேரண்டி எதுவா இருந்தாலும் அதுக்கு உத்தரவாதமும் கிடைச்சிரும். நீங்க கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ரெவென்யூ, அதாவது டாக்ஸ் வந்து அவங்க மத்த எதுக்கு செலவு பண்றாங்க. ஏன்னா கவர்மெண்ட் வந்து சும்மா நடத்த முடியாது. மத்த டெவலப்மெண்ட்டுக்கு எல்லாம் வந்து பணம் தேவை. சோ ஒவ்வொரு நபரும் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து ஈவன் 0.10 கொடுத்தாங்க கூட பெரிய அளவுக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து யூபிஐ மூலமா வந்து 30 லட்சம் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நமக்கு நடக்கும்போது அதனுடைய வால்யூம் 0.10 போட்டு பாருங்க, பர் டே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் ஆஃப் ருபீஸ் வந்து பெரிய அளவுக்கு வரும். அது ஒரு சைசபிள் அமௌண்டா நமக்கு கிடைக்கும். இப்படி பாத்தீங்கன்னா நமக்கு இன்டைரக்ட் டாக்ஸ் வழியாவே வந்து பெரிய ரெவென்யூ வரும். அடுத்த ஸ்லாபா வந்து நமக்கு டைரக்ட் டாக்ஸா இருக்கிற இன்கம் டாக்ஸ் ஸ்லாபையும் ஓரளவுக்கு ரேஷனலைசேஷன் பண்ணாங்க அப்படின்னா இந்தியா நிச்சயமா வந்து ஒரு சூப்பர் பவர் எக்கானமியா மாறுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதாவது வெகு விரைவில் வந்து நம்ம 3rd பொசிஷனுக்கு வந்துடலாம். சோ இப்ப இது நம்மளுடைய இளைஞர் சக்தி, நம்மளுடைய அறிவார்ந்த சமூகம் வந்து பெரிய அளவுக்கு ஒரு பெரிய சர்வீஸ் லெவல்லயோ இல்ல பெரிய இனோவேஷன்லயோ பெரிய R&Dலயோ வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும்போது ஒவ்வொன்றுத்துக்கும் பேட்டன்ட் ரைட் நம்ம எடுக்கும்போது அதுல இருந்து கூட நமக்கு ரெவென்யூ இருக்கு. இப்ப இஸ்ரோ மூலமா நம்ம அனுப்பக்கூடிய சேட்டலைட்டுக்கெல்லாம் நம்ம சார்ஜ் பண்றோம். அதெல்லாம் வந்து நமக்கு ரெவென்யூ வருது. சோ இந்த அறிவு சார்ந்த இந்த இளைஞர்கள் சக்தி வந்து பெரிய ரெவென்யூ ஜெனரேட் பண்றதுக்கு வருங்காலத்துல வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நிறைய இப்ப நடக்கக்கூடிய சவால்கள் எல்லாமே வந்து இந்தியாவுக்கு சாதகமா தான் வந்து வரக்கூடிய காலங்கள்ல வந்து அமையும். அதுக்கு ஏற்றாற்போல தான் வந்து அரசாங்கமும் டைனமிக்கா வந்து ஃபங்க்ஷன் ஆவாங்க. அப்ப நீங்க சொல்லும் பொழுது ஒரே ஸ்லாப் இல்ல அட்லீஸ்ட் வந்து இந்த ஸ்லாப்ல வந்து ஒரு 10% அப்படிங்கிறது கொண்டு வரலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஒரு சென்ட்ரலைஸ்டா. சோ அப்ப என்ன ஆயிருது அப்படின்னா இந்த பக்கம் வந்து நீங்க வந்து 5%, அடுத்தது விட்டா 10%. அப்ப உங்களுக்கு ஒரு 2% இதுல ஒரு டிராஸ்டிக் ரிடக்ஷன்ஸ் வந்து வரும். வரக்கூடிய காலங்கள் இது ஒரு பெரிய சீரமைப்பு நடக்கிறது மட்டும் இல்ல, மக்களை எல்லாருமே உந்து சக்தியா, அதாவது நீங்க சுதேசியா இருக்கிறது மட்டுமல்ல, சேஃப்டியாவும் இருக்கணும். எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நம்ம வந்து ஒரு கான்ட்ரிபியூட்டிங் பர்சனா வந்து இருக்கணும் அப்படின்னா எல்லாருமே அந்த வளையத்துக்குள்ள இருந்தாங்க, டாக்ஸ் வளையத்துக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னா எல்லாருக்கும் சேஃப்டி, கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ, பொருளாதாரம் வளருது, எல்லாருமே வந்து ஒரு வின் வின் சிச்சுவேஷன். இப்ப என்னன்னா பேரலல் எக்கானமி ஒண்ணு இருக்கு, கேஷ் எக்கானமின்னு ஒண்ணு இருக்கு. அது இல்லாம கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம டாக்ஸ் பர்சன்டேஜ் குறைக்க தான் வேணும். அது எல்லாருக்கும் வந்து தெரியும். அப்ப எல்லாரையும் வந்து நம்ம இணைக்கணும் அப்படின்னா இந்த பர்சன்டேஜ் வந்து குறைச்சுதான் ஆகணுங்கிறது காலத்தின் கட்டாயம். அது வந்து நம்ம வெயிட் பண்ணா நிச்சயமா அது நடக்கும். ஓகே சார். சார், பொதுமக்களை பெரிய அளவுக்கு பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நாள்தோறும் ஏறக்கூடிய தங்கம் விலை. இந்த தங்க விலை குறைவதற்கான வாய்ப்புகள், ஏன்னா அத்தியாவசிய பொருட்கள் கிட்டத்தட்ட ஒரு 375 பொருட்கள் மீது வந்து ஜிஎஸ்டி மறுசீரமைப்பு மூலமா வரியை குறைச்சி எல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த தங்க விலை குறைவதற்கான ஏதாவது சாத்தியக்கூறுகள் இருக்கா? ஒரு பொருளாதார நிபுணர் முறையில உங்களுடைய கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாரோட ஆசையா இருக்கலாம், ஆனா சாத்தியம் கம்மி. ஏன் அப்படின்னா தங்கம்ங்கிறது ஒரு ஸ்கேர்ஸ் கமோடிட்டி. அது வந்து உலக அளவுல வந்து இப்போ வந்து நம்ம எங்க இருக்கோ தங்கத்தை அங்க இருந்து நம்ம வந்து மைனிங் மூலமா நம்ம எடுக்க முடியும். பட் அரிசி மாதிரி நம்ம விளைவிக்க முடியாது, இல்ல புதுசா ரிசர்ச் அண்ட் இனோவேஷன் பண்ணி நம்ம வந்து பண்ண முடியாது. பட் இந்தியர்கள் நாம வந்து பாரம்பரியமாவே வந்து தங்கத்தின் மீது ஒரு அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி இருக்கக்கூடியவங்க. அதனால இப்ப அந்த ஒண்ணு நம்ம மன ரீதியா வந்து அந்த அட்டாச்மெண்ட்டை குறைச்சிக்கணும். இல்ல அது வேண்டாம் போதும், அதுக்கு உண்டான ஆல்டர்னேட்டிவா நான் எஃப்டில போட்டுக்கிறேன், இல்ல தங்கத்துல போடுறதுனால உங்களுக்கு கிட்டத்தட்ட நியரஸ்ட் நான் இன்ஃபிளேஷனை மீட் பண்ற அளவுக்கு இல்ல அதை விட கொஞ்சம் பெட்டரா வந்து இது வந்து பினான்சியல் லெவல்ல இனோவேட்டிவான ஒரு ப்ராடக்ட் கொண்டு வரணும் முதலீடா இருந்ததுன்னா. ஆனா வந்து இந்தியர்கள் வந்து தங்கத்தை வந்து முதலீடுன்னு பார்க்காம அவங்க ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளா பாக்குறாங்க. சோ முதலீடா பார்த்தா அதுக்கு ஒரு மாற்று கொண்டு ஸ்டேட்டஸ் சிம்பிள் அப்படின்னும் போது இப்ப நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, அப்பயே அந்த லேடிஸ் கூட பேசக்கூடிய ஒரு நகையை போட்டுட்டு வந்தாங்க, இப்படி போட்டுட்டு புது சரம் போட்டுட்டு வந்தாங்க அப்படின்னு அந்த லேடிஸ்க்கு வட்டாரத்துக்குள்ள பேசும்போது சம்டைம்ஸ் ஜென்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டடா கவனிப்பாங்க, லேடிஸ் வந்து ரொம்ப ரொம்ப உன்னிப்பாங்க. அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளா இருக்கிறதுனால இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது வந்து குறைந்தால் நல்லது. ஆனாலும் நம்ம குறைந்தாலும் நம்ம மக்கள் வந்து வாங்கிட்டு தான் இருப்பாங்க, ஏறினாலும் வாங்கிட்டு தான். நிறைய கவர்மெண்ட் மெஷர்ஸ் தான் எடுக்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்து உலக அளவுல அது வந்து டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஒரு பிரைஸ், ஸ்கேர்ஸ் கமோடிட்டி, இன்டர்நேஷனல் கரன்சி, நம்ம டாலர் வந்து அதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. இப்படி பல ஃபேக்டர்ஸ் வந்து அதை சுத்தி இருக்கிறதுனால தங்கத்தினுடைய விலை வருங்காலத்துல குறையுமான்னு கேட்டா அது ரொம்ப டவுட்டான விஷயம்தான். தங்கத்தினுடைய தேவையை குறைக்கும் போது அப்போ உங்களுக்கு அதுல வந்து ஒரு வரி, அதுல இருந்து ஒரு வலி பிரஷர் இருக்காது, நீங்க அதுல இருந்து நகர்ந்து நிற்பீங்க. நீங்க அதுக்கு மேல அந்த ஸ்டேட்டஸ் சிம்பிள் மேல அதிக மோகமா இருக்கும் போது நிச்சயமா அதுக்கு உண்டான காஸ்ட்டை வந்து கொடுக்கதான் வேண்டி இருக்கும். அதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னா அந்த ஆசைகளை குறைச்சிக்க வேண்டியதுதான் ஒரே வழி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.